டாக்டர் ஆகணுங்கிறது உங்களோட கனவா? அப்போ அந்த கனவை நனவாக்க உங்கள் விது நீட் கோச்சிங் அகாடமி ஃபியூச்சர் டாக்டர்ஸ் ஆக உடனே கால் பண்ணுங்க. இந்தியா முழுவதும் பிரபலமடைஞ்ச ஹீரோஸ், அதிக படங்கள்ல நடிச்ச நாயகர்கள் அப்படின்னா நம்ம வந்து நிறைய பேரை சொல்லிடலாம். நம்ம ஊர்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களா இருக்கலாம், இல்லைனா வந்து விஜய் அவர்களா இருக்கலாம். ஹிந்தியில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து அமிதாப் பச்சன் அவர்கள், கமலஹாசன் அவர்கள், எக்கச்சக்கமான நடிகர்கள் இருக்காங்க. கமலஹாசன் ஹிந்தி நடிகர் அப்படின்னு கேட்டுறாதீங்க, அவர் ஹிந்திலையும் நடிச்சிருக்காரு, நாடு முழுவதும் தெரிந்த ஒரு நடிகர்ன்றதுனால சொன்னேன். இப்படி பல நடிகர்கள் இருக்காங்க. ஆனால் நடிகைகள் வரிசையில் வந்து நாடு முழுவதும் தெரிந்த ஹீரோயின், இல்லை எல்லாருக்குமே ரொம்ப பிடித்த ஒரு ஹீரோயின் அப்படின்றவங்க வந்து ஒரு சில பேர் தான். இன்னைக்கு சோஷியல் மீடியா இருக்கு, எல்லாருக்குமே அங்கங்கே யார் யார் நடிகர்கள் இருக்காங்க, ட்ரெண்டிங் யார் வந்துட்டு இருக்கு அப்படின்லாம் தெரியும். சோஷியல் மீடியா அப்படின்னு ஒன்று இல்லாத காலகட்டத்தில், ஏன் இன்டர்நெட்டே இல்லாத காலகட்டத்தில் இந்தியா முழுவதும் ஒரு சூப்பர் ஹிட்டான ஹீரோயின் அப்படின்னா அது வந்து அன்டவுட்டட்லி சரோஜா தேவி அவர்கள் தான். இன்னைக்கு அவங்க வந்து மறைந்திருக்காங்க. ஸோ சரோஜா தேவி அவர்களுடைய மறைவுக்கு திரைத்துறையினரும் அவங்களுடைய ரசிகர்களும் பல்வேறு நபர்களும் வந்து அஞ்சலி செலுத்திட்டு இருக்கக்கூடிய வேளையில் அவங்களோட லெகசி என்ன, எதனால் இவ்வளோ பெரிய கொண்டாடக்கூடிய ஒரு நடிகை அவங்க இருக்காங்க, அவங்களுடைய வாழ்க்கை பயணம் அப்படின்றது ஒன்று இருக்கும்ல, அதெல்லாம் பற்றி இன்னைக்கு ஒரு சின்ன குறிப்பாக அவங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். சரோஜா தேவி அவர்களை பற்றி சொல்லணும்னா 1938 ஆண்டு ஜனவரி மாதம், இன்னைக்கு பெங்களூராக இருக்குது, அன்றைக்கி வந்து அது மைசூர் ஸ்டேட். ஸோ அங்கே பிறந்தவங்க தான் இவங்க அப்பா வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர். அப்பா வந்து போலீஸ் ஆஃபீஸரோடனே பயங்கர ஸ்ட்ரிக்ட் அப்படின்லாம் நினச்சிக்காதீங்க. அம்மா தான் பயங்கர ஸ்ட்ரிக்ட்டு. அப்பா தான் சின்ன வயசுலேருந்து நீ வந்து பாட்டு கற்றுக்கோ, டான்ஸ் கற்றுக்கோ அப்படின்லாம் சொல்லி என்கரேஜ் பண்ணிகிட்டே இருக்கக்கூடிய ஒரு நபர். இன்னும் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க பல ஸ்டுடியோஸ்க்கு வரும்பொழுது அவங்களுடைய நடிக்கிற கெரியர் ஸ்டார்ட் ஆகும்போது இந்த ஆரம்ப காலகட்டங்கள்லாம் வந்து அப்பா தான் கொண்டு வந்து விடுவார், செட்டில் அப்பா தான் கொண்டு வந்து விடுவார். அவங்க எங்கேயாவது டான்ஸ் ஆடுறாங்க, இல்லை அவங்க எங்கேயாவது பாட்டு பாடுறாங்க அப்படின்னா அப்பா தான் கூப்பிட்டு வருவார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ நல்ல பாடக்கூடிய திறமை வந்து அவங்களுக்கு உண்டு. அவங்களுடைய தாய்மொழி அப்படின்னா அது வந்து கன்னடம் தான். அந்த கர்நாடகாவில் பிறந்தவங்க தான் அவங்க. அதனால தான் தமிழில் நிறைய பேர் அவங்க வந்து கன்னடத்து பைங்கிலி அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க, ரொம்ப அன்பாக கூப்பிடுவாங்க. ஸோ ஒரு 13 வயசு இருக்கும். அவங்க வந்து ஒரு மேடையில் பாட்டு பாடிட்டு இருக்கும் பொழுது PR பந்துலு அப்படின்ற இயக்குனர், இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது, டக்குன்னு தெரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா அவர் தான் வந்து கட்டபொம்மன் படத்தெல்லாம் எடுத்தவர். ஸோ அவர் வந்து என்னென்னா, இந்த பொண்ணு வந்து அழகாக பாடுது, இந்த பொண்ணை ஏன் நம்ம சினிமாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போது கேட்குறாரு. ஆனால் அவங்க அம்மா பயங்கர ஸ்ட்ரிக்ட்னு சொன்னால, அவங்க வந்து செம ஸ்ட்ரிக்ட். பொண்ணு வந்து 13 வயசு தான் ஆகுது, சின்ன பொண்ணு, நான் அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த ஆஃபரை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. கொஞ்ச காலம் ஓடுது. ஒரு 17 வயது இருக்கும். அப்போது வேறு வழியே இல்லாமல் சினிமாக்குள்ளே வந்து தான் இருக்கணும் அப்படின்னு வந்து தான் ஆகணும்னு சொல்லி டெஸ்டினி இருக்குது போல். ஸோ அதனால் அவங்க சினிமாவில் இன்ட்ரடியூஸ் ஆகிறாங்க கன்னட படத்தில். பட் அவங்க அம்மா வந்து லேசெல்லாம் அவங்கள விட்டுல. அவங்க அம்மா பயங்கர ஸ்ட்ரிக்ட்டு. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டே வந்து சத்தியம் வாங்கியிருக்காங்க, நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணேன். அப்போது அந்த டைமில் வந்து ஸ்விம் சூட்லாம் ரொம்ப ஃபேமஸ். அதாவது கிளாமர் அப்படின்னா ஸ்விம் சூட்டு. இப்போ வந்து நிறைய கிளாமரஸான ட்ரெஸ்ஸஸ்லாம் நிறைய வந்துருச்சு, நிறைய வெஸ்டர்னைசேஷன்லாம் இருக்குல்ல. அப்போது இந்திய சினிமாவில் வந்து ஸ்விம் சூட் தான் பயங்கர கிளாமரஸான ட்ரெஸ்ஸு. ஸ்விம் சூட் போட்டு நடிக்கக்கூடாது, ரொம்ப அதிக உடல் கவர்ச்சி காட்டி நடிக்கக்கூடாது, நீ என்ன ரோல் பண்ணுறியோ அதெல்லாம் பார்த்து கண்ணியமான ரோலாக சூஸ் பண்ணி பண்ணணும் அப்படின்ற ஒரு சத்தியத்தை அவங்க வாங்கினதாக சொல்கிறாங்க. கடைசி வரைக்கும் அந்த சத்தியத்தை சரோஜா தேவி அவர்களும் காப்பாற்றிருக்காங்க. அவங்களுடைய கெரியர் முழுக்க அந்த மாதிரியான காட்சிகளில் வந்து அவங்க நடித்ததே கிடையாது, ரொம்ப கிளாமரஸெல்லாம் நடித்ததே கிடையாது. இன்டென்ஸான ஆக்டிங் ரோல்ஸு, இன்டென்ஸான ஒரு ஹீரோயினாக அவங்க இருந்திருக்காங்களே தவிர அந்த மாதிரியான ரோல்ஸை அவங்க பண்ணலை. அந்த சத்தியத்தை அவங்க காப்பாற்றிருக்காங்க போல். ஸோ ஒரு 17 வயசு இருக்கும்போது 1955 வாக்கில் அவங்க வந்து ஒரு கன்னட படத்தில் அறிமுகமாயிடுறாங்க. அந்த படம் நல்ல ஹிட்டாக போகுது. பெரிய ரோல் இல்லை, ஒரு சப்போர்ட்டிங் ரோல் மாதிரி தான் அவங்க இன்ட்ரடியூஸ் ஆகுறாங்க. அதில் தொடங்குது அவங்களுடைய கெரியர். அந்த சப்போர்ட்டிங் ரோலில் அப்போ ஆரம்பிக்குது. ஒரு 2 வருஷத்தில், ஒரே வருஷத்தில் 1957, ஒரு 2 வருஷம் போகுது. அந்த ஒரே வருஷத்தில் வந்து அவங்க தெலுங்குல இன்ட்ரடியூஸ் ஆகுறாங்க, தமிழ்ல இன்ட்ரடியூஸ் ஆகுறாங்க, 2 லாங்குவேஜ்லையுமே. இந்த 2 லாங்குவேஜ் படமே வந்து அவங்களுக்கு வந்து பெரிய ஒரு ஹிட் ஆகிடுது. 3 ஸ்டேட்லேயும் சூப்பராக ஒரு ஆக்டராக ஃபார்ம் ஆகிடுறாங்க. ஒரு நடிகை ஒருத்தவங்க வந்திருக்காங்கப்பா, இப்போ தான் வந்து எங்கே நடிச்சிட்டு இருக்காங்க. பெண்ண வயசு அவங்களுக்கு 17, 18 இருக்கும், 19 இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். நடிச்சிட்டு இருக்கிறாங்க, பயங்கரமாக நடிக்கிறாங்கன்ற பேர் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய ஃபேமை கொடுக்குது. தமிழில் வந்து தங்கமலை ரகசியம் அப்படின்ற படத்தில் அவங்க இன்ட்ரடியூஸ் ஆகியிருந்தாலும் அதுக்கு அடுத்த வருஷம் 1958 ரிலீஸ் ஆன நாடோடி மன்னன் தான் அவங்கள ஒரு பிளாக் பஸ்டர் ஹீரோயினாக மாற்றுது. நாடோடி மன்னன் வந்து எம்ஜிஆர் அவர்களே எடுத்த படம். எம்ஜிஆர் அவர்கள் வந்து நிறைய படம் எடுத்திருக்காங்க, டைரக்ட் பண்ணியிருக்காங்க, ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க, இதெல்லாமே பண்ணியிருந்தாலும் நாடோடி மன்னன் என்னவோ அவருக்கு ரொம்ப ஒரு நெருக்கடியில் எடுக்கப்பட்ட படம் மாதிரி தான். ஒரு பக்கம் அரசியல், இன்னொரு பக்கம் வந்து இந்த ரசிகர்களை சமாளிக்கணும், இன்னொரு பக்கம் நம்ம இன்னும் அவர் தான் டாப்பில் ஹீரோவாக இருக்காரு, அதை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற நிறைய ப்ரெஷர்ஸ் வந்து அவரை சுற்றி இருந்த டைம் அது. அப்போ ஒரே ஓப்பனாக சொல்லியிருக்காரு, என்ன அப்படின்னா, நாடோடி மன்னன் படத்தை நான் எடுக்கிறேன், படம் ஹிட் ஆச்சுன்னா நான் மன்னன், படம் ஃப்ளாப் ஆயிடுச்சு அப்படின்னா நான் நாடோடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை எடுக்கவே ஆரம்பிச்சிருக்காரு. அந்த படத்தில் வந்து இவங்க நடிக்கிறாங்க 58.
படத்தில் வந்து இவங்க நடிக்கும் போதே பல்வேறு விஷயங்கள் வந்து எம்ஜிஆர் அவர்கள் வந்து சொல்லி தருவாராம். எப்படி நடிக்கணும், என்ன பண்ணணும், எப்படி ஒன்னணி வந்து ஒரு அழகாக காமிச்சிக்கணும் ஸ்க்ரீனில் அப்படின்னு நிறைய டிப்ஸ்லாம் கொடுப்பாராம். படமும் ரிலீஸ் ஆகுது. எதிர்பார்த்ததை விட ஒரு நல்ல ஹிட்டாகவே போகுது. படம் ஹிட் ஆகிடுச்சு, எம்ஜிஆர் கூட நடிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் வேறு என்ன வேணும்? சூப்பர் டூப்பர் ஹீரோயின் ஆடுறாங்க தமிழ் சினிமாவில். இதெல்லாம் வந்து அவங்களே பகிர்ந்துக்கிட்ட விஷயம். எம்ஜிஆர் அவர்கள் இல்லைன்னா சரோஜாதேவி இல்லை அப்படின்ற அளவுக்கு அவங்களுக்கு எம்ஜிஆர் அவர்கள் மேலே ஒரு மிகப்பெரிய மரியாதை இருந்திருக்கு. அப்போ ஆரம்பித்தது 75 வரைக்கும் அவங்க கூட படங்கள் நடிச்சிருக்காங்க. அவ்வளோ பெரிய ஒரு ஸ்பேனில் வந்து 20 படங்களுக்கும் மேலே எம்ஜிஆர் அவர்கள் கூட அவங்க வந்து ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி நடிச்சிருக்காங்க. அடுத்த வருஷம் 59 ஹிந்தியில் இன்ட்ரடியூஸ் ஆகிறாங்க. ஹிந்தியில் இன்ட்ரடியூஸ் ஆகி பெரிய ஹிட்டான ஹீரோயினாக மாறிடுறாங்க. எந்த அளவுக்கு உங்களோட ஹிட்டுன்னு சொல்லிட்டே இருக்குன்னா எந்த அளவுக்கு உங்களுடைய மார்க்கெட் இருந்திருக்கு அப்படின்னா, கிட்டத்தட்ட 161 படங்களுக்கு கன்சிக்யூட்டிவா அடுத்தடுத்து விட்டு கேப் விட்டுலாம் கிடையாது, 121 படங்கள் கண்டினியூஸா லீட் ஹீரோயினா பண்ணியிருக்காங்க ஒரு 30 வருஷம் ஸ்பேன்ல. அதுதான் இவங்களுடைய சக்சஸ். கிட்டத்தட்ட 30 வருஷம் ஹீரோயின் நடிக்கிறதே பெருசு. இன்னைக்கு நிறைய பேர் அதை பிரேக் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ரெக்கார்டை. ஆனால் 121 படங்களுக்கு கன்சிக்யூட்டிவா பல்வேறு லாங்குவேஜஸ்ல இவங்க தான் லீட் ஹீரோயின். சைடில் வந்துட்டு போறது, சும்மா ஒரு அக்கா கேரக்டர், தங்கச்சி கேரக்டர் அப்படிலாம் கிடையவே கிடையாது. சாலிடா லீட் ஹீரோயினா அசத்தி இருக்கிறாங்க. அண்ட் பல்வேறு முன்னணி நடிகர்களுடைய சம்பளத்தை விட இவங்களுடைய சம்பளம் அந்த டைமில் அதிகம்னு பேசிக்கிறாங்க. இவங்க வந்து ஹீரோயினா பீக்கில் இருந்த காலகட்டங்களில் அப்போ இருந்த நடிகர்களை விட அதிக சம்பளம் வந்து இவங்க வாங்கியிருக்காங்க. எம்ஜிஆர் அவர்கள் கூட நடித்து இந்த படம் ஹிட் ஆனதுக்கு அப்புறமாவே வந்து இவங்களுக்கு மற்ற நடிகர்கள் கூட நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருச்சு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா அன்னைக்கு தமிழ் சினிமாவினுடைய முடிசூடா மன்னர்களாக இருந்த சிவாஜி கணேசன் அவர்களாக இருக்கட்டும், அப்படி இல்லைனா வந்து ஜெமினி கணேசன் அவர்களாக இருக்கட்டும், இவங்க கூடலாம் வந்து ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைச்சிருச்சு. இவங்களும் அதை பக்காவாக யூஸ் பண்ணிக்கிட்டு அடுத்தடுத்த நல்ல நல்ல படங்கள்லாம் நடிச்சிட்டு இருக்காங்க. அடுத்து எல்லார் வாழ்க்கையிலும் நடக்கிற மாதிரி இவங்களுக்கும் கல்யாணம் அமையுது. இவங்க வந்து ஸ்ரீஹர்ஷா அப்படின்ற ஒரு இன்ஜினியர், அப்போவே ஒரு இன்ஜினியராக இருந்திருக்காரு படித்து, அவங்கள வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. 1967 வருஷம் இது. இந்த திருமணத்தின் பொழுது அவங்களுக்கு வந்து ஒரு ஃபினான்ஷியல் கிரைசிஸ் இருந்ததா சொல்கிறாங்க. நிறைய இடத்துல வந்து அவங்களுக்கு பேமெண்ட் பெண்டிங், இல்லை வாங்கின பேமெண்ட் வந்து எப்படி சரியாக சேவ் பண்ணணும், இல்லை அடுத்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு தெரியாமல் ரொம்ப ஒரு யங் ஏஜ்லேயே வந்துட்டதுனால அவங்க அந்த ஸ்ட்ரகிள் இருந்ததாக சொல்கிறாங்க. அப்போ இவர் வந்து ப்ராப்பராக கைட் பண்ணி அந்த ஃபினான்ஷியல் கிரைசிஸ்லேருந்து அவங்களை வெளியே கொண்டு வந்து ஒரு நல்ல வாழ்க்கை துணையாக அவங்களுக்கு இருந்திருக்காரு. ஸோ அதை ஒட்டி அந்த மேரேஜை ஒட்டி ஒரு சின்ன பிரேக்கு. அப்புறம் தமிழ் சினிமாவில் ஏனோ படம் பண்ணுறதை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு கன்னடத்தில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க சரோஜாதேவி. இதுலேயும் ஒரு சுவாரஸ்யமான தகவல் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா 1967 கல்யாணத்துக்கு கொஞ்ச நாள் முன்னாடியே அரச கட்டளை அப்படின்ற ஒரு படம் எம்ஜிஆர் அவர்கள் கூட நடித்து முடிச்சிட்டாங்க. அவங்களுடைய திருமணத்துக்கு பிறகு அதோடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் முடிஞ்சு படம் ரிலீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி அவங்களுடைய ஃப்ரீக்வன்சி குறைஞ்சிருச்சு இல்லையா. இந்த டைமில் அவங்க அதிக படங்கள் பண்ணாத இந்த காலகட்டங்களில் அன்னைக்கு வந்து எப்படியாவது உச்சத்துக்கு வந்துடணும் அப்படின்னு போராடிட்டு இருந்த 2 பேர் பயங்கர உச்சத்துக்கு வந்திருக்காங்க. அது யாருன்னா KR விஜய் அண்ட் ஜெயலலிதா. இவங்க 2 பேருமே வந்து எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப நடிப்புன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை ஒரு ரொம்ப ஃபேமஸான பர்சன்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, 2 பேரையும் வந்து எல்லாருக்கும் தெரிந்த முகங்கள். அதுலேயும் குறிப்பாக ஜெயலலிதா அவர்கள் வந்து பின்னாட்களில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பொலிட்டீஷியனாகவும் வந்திருக்காங்க. அந்த டைமில் இவங்க வந்து ரொம்ப யங்கு. இவங்க பீக்கில் இருந்த டைமில், சரோஜாதேவி அவர்கள் பீக்கில் இருந்த டைமில் இவங்க வந்து ரொம்ப யங்கு. அப்படி ஒரு ஸ்ட்ரகிளிங் ஃபேஸில் இருந்திருக்காங்க. நம்ம அடுத்து மேலே வரணும் அப்படின்ற காலகட்டத்தில் இருந்திருக்காங்க. ஸோ இவங்க தமிழில் அதிக படங்கள் பண்ணாமல் கொஞ்சம் ஓய்வு எடுத்துகிட்டு இருந்த காலகட்டத்தில் குறிப்பாக எம்ஜிஆர் அவர்கள் கூட பேர் பண்ணி நடிக்கிறதுக்கு ஹீரோயின்ஸ் வந்து தேவைப்பட்டாங்க. ஏன்னா எம்ஜிஆர் தான் அப்போது டாப்பில் இருக்கார். அப்போ அவர் கூட நடிக்கிறதுக்கு தேவைப்படுற அந்த ஹீரோயின்ஸ்லாம் இருப்பாங்கள்ல, டாப் மூவிஸ், பெரிய பெரிய படங்கள், இதெல்லாம் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஜெயலலிதா அவர்களும் KR விஜய் அவர்களும் அடுத்தடுத்து நடிக்கிறாங்க. அது அவங்கள வந்து வேற ஒரு ஃபேமுக்கு கொண்டு போகுது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பின்னாட்களில் ஜெயலலிதா அவர்கள் வந்து ரொம்ப ஒரு டாப் மோஸ்ட் ஆக்டர் ஆகிடுறாங்க. தமிழ் மட்டும் இல்லாமல் பல்வேறு லாங்குவேஜஸில். அதுக்கப்புறம் பொலிட்டீஷியனாகவும் வந்து ஒரு பெரிய சக்ஸஸ் அவங்களுக்கு. அரச கட்டளை படத்துலையுமே வந்து ஜெயலலிதா அவர்கள் வந்து நடிச்சிருக்காங்க. அதாவது திருமணத்துக்கு முன்னாடி எம்ஜிஆர் கூட சரோஜாதேவி அவர்கள் நடித்த கடைசி படம்னு சொன்னால, அந்த படத்துலையுமே ஜெயலலிதா அவர்கள் வந்து நடிச்சிருக்காங்க. அதுக்கு பின்னாடி தான் அவங்க ஒரு பெரிய ஃபேமுக்கும் பெரிய ஒரு சக்ஸஸ்க்கும் போகிறாங்க. அதே மாதிரி திரும்பவும் கொஞ்சம் தமிழ் கன்னடா அப்படின்னு அப்பப்போ கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம்லையும் பெருசாக படங்கள் கமிட் பண்ணாமல் கொஞ்சம் யோசிச்சு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருந்த டைம்லையும் இவங்க தான் நம்பர் 1 ஹீரோயினாக இருந்திருக்காங்க. பயங்கரமான டிமாண்டு. இவங்களுடைய கால் ஷீட்டுக்காக வந்து எல்லா இண்டஸ்ட்ரியுமே, தமிழ், தெலுங்கு, கன்னடம் எல்லா இண்டஸ்ட்ரியுமே வந்து அப்படியே காத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. எப்போ இவங்க கொடுப்பாங்க, கல்யாணம் ஆகிடுச்சு, கொஞ்சம் மார்க்கெட் குறைஞ்சிருச்சு அப்படின்லாம் நிறைய பேரை பேசி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த ஹீரோயின் கல்யாணம் ஆகிடுச்சுப்பா, மார்க்கெட்டே இல்லை, அப்படிலாம் இவங்களுக்கு ஒரு சுச்சுவேஷனே இல்லை. அப்பயும் வந்து இவங்க பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. வாழ்க்கையில் வந்து எல்லாருக்குமே ஒரு நல்ல ஏறுமுகம் இருக்கும்போது ஒரு டவுன் ஃபேஸும் இருக்கும், சின்ன கஷ்டமும் இருக்கும், ஒரு டவுன்ஃபால் இருக்கும்ல. அந்த மாதிரி ஒரு சங்கடமான சூழ்நிலை எப்போ அப்படின்னா இவங்களுடைய கணவன் இறந்ததுக்கு பிறகு ஒரு 5 வருஷம் நம்ம படமே பண்ணலை.
ஆல்ரெடி கமிட் பண்ண ப்ராஜெக்ட்ஸை மட்டும் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதன் பின்னாடி ஏனோ தெரில பெருசாக படங்கள் பண்ணலை. ஒரு மறுமணமோ இல்லை வாழ்க்கையில் வந்து வேற ஒரு துணையோ அப்படிலாம் இவங்க யோசிக்கவே இல்லை. அந்த அவருடைய கணவனுடைய அந்த நினைவிலே அவங்களுடைய மிச்ச வாழ்க்கையை வந்து கழிச்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும். இதில் என்ன விஷயம் அப்படின்னா, அதன் பின்னாடி படங்கள் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருச்சு. கல்யாணத்துக்கு அப்புறம் கொஞ்சம் குறைஞ்சிது. பட் அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்காரு. அதையும் அவங்க குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் பல்வேறு சினிமா துறையில் பார்த்துட்டீங்கன்னா ஹஸ்பண்ட் சப்போர்ட்டிவாக இருந்தாங்கன்னா அந்த நடிகைகள்லாம் வந்து பெரிய உச்சத்துக்கு போயிருக்காங்க. அதே மாதிரி தான் என் ஹஸ்பண்ட் ரொம்ப சப்போர்ட்டிவான ஒரு மனிதர் அப்படின்லாம் அவங்க பெருமையாக சொல்லியிருக்காங்க. பட் எமோஷனல் பிரேக் டவுன்ஸு இல்லை சுற்றி இருக்க சூழ்நிலை இப்படிலாம் இருக்கும்ல, அதன் காரணமாகவா என்னன்னு தெரியல, அவங்க வந்து படங்கள் நடிக்கிறத வெகுவாக குறைச்சிட்டாங்க. லாஸ்ட்டாக தமிழில் வந்து ஆதவன் நடித்தாங்க 2009. மற்ற மொழி படங்கள்லாம் எப்போ லாஸ்ட்டாக நடித்தாங்கன்னா அது 2000 ஆரம்பத்திலே அவங்க நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் பெருசாக நடிக்கவே இல்லை. 2009 ஆதவன் தான் லாஸ்ட்டு. அதுக்கப்புறமா அவங்க நடிக்கவே இல்லை. 87 வயதாகிடுச்சு அவங்களுக்கு. ஸோ வயது மூப்பின் காரணமாக அவங்க வந்து அவங்களுடைய சொந்த ஊரில் கர்நாடகத்திலே வந்து உயிரிழந்திருக்காங்க. ஒரு நடிகை அப்படின்னா நம்ம வந்து வந்தாங்க, இன்ட்ரடியூஸ் ஆனாங்க, நடித்தாங்க சில படங்களில், அதுக்கப்புறம் அப்படியே ஃபீல்டு விட்டு போயிட்டாங்க அப்படின்லாம் பலரை சொல்லி கேட்டிருப்போம். பட் இவங்களுடைய வாழ்க்கை எடுத்து பார்க்கும்போது வந்து இதுவே ஒரு தனி சினிமா மாதிரி இருக்குது. சின்ன வயசில் இன்ட்ரடியூஸ் ஆகி எவ்வளோ உச்சத்துக்கு போக முடியுமோ, இதுதான் உச்சம், இதுக்கு மேலே ஒரு ஹையே கிடையாது அப்படின்ற அளவுக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணிருக்கக்கூடிய சரோஜா தேவி அவர்கள் வந்து நம்ம எல்லாருக்குமே ரோல் மாடல் தான். டாக்டர் ஆகணுங்கிறது உங்களோட கனவா? அப்போ அந்த கனவை நனவாக்க உங்கள் விது நீட் கோச்சிங் அகாடமி ஃபியூச்சர் டாக்டர்ஸ் ஆக உடனே கால் பண்ணுங்க.